நான் இன்றைக்கி என்னோடய எம்ப்ராய்டரிங் மிஷின் பற்றி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற எம்ப்ராய்டரிங் மிஷின் என்னன்னா Renew 130. இந்த மிஷின் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை வாங்கும்போது வந்து நான் நிறைய ஃபோனில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது எல்லாருமே நிறைய வீடியோவில் இதை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, அதனால் நம்ம இதையே வாங்கிக்கலான்ட்டு வாங்கிட்டேன். ரொம்ப நல்லா தான் இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா தான் இருக்குது. இந்த மிஷின் மோட்ரு பார்த்திங்கன்னா சர்வர் மோட்டர். இது கூட வந்து ஸ்பீட் கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. இதில் பாருங்கள், ஸ்பீடு குறைச்சிக்கவோ அதிகரிச்சிக்கவோ செஞ்சுக்கலாம். இது லாஸ்ட்டு ஸ்பீடு வந்து 50 வரைக்கும் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டில் கற்றுக்கும் போது வந்து 10க்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் கண்ட்ரோல் வந்து நம்மக்கிட்ட வரும். இதில் என்ன முக்கியமான விஷயம்னா இது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். இதை வச்சு தான் நம்ம எம்ப்ராய்டரிங் டிசைன் எல்லாமே பண்ணுறது. இது வந்து லெக்கில் இப்படி தள்ளணுன்னா, அதிகமாக தள்ளணுன்னா 5 கிட்ட பக்கம் இப்படி குறைச்சி இந்த மாதிரி நம்ம இப்படி இதை எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணுறோமோ அந்த மாதிரி தையல் வரும். முக்கியமாக மோட்ரு வந்து இந்த மாதிரி ஸ்பீட் கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி மோட்டராக பார்த்து வாங்கிக்கோங்க புதுசாக வாங்குறவங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இது கூட இந்த பிக்கோ ஸ்டிச் பண்ணுறது, இன்ஸ்கர்ட்டில் ஸ்டிச் பண்ணுற இந்த ஃபூட்டெல்லாம் கொடுத்தாங்க. இதுவுமே ஈஸி தான். நான் வந்து எம்ப்ராய்டரிங் தான் போட்டுருக்கேன், அதனால் நான் அந்த செட்டிங்கில் வச்சுருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு தைக்கும் போது நிறைய நூல் கட் ஆகும். அதெல்லாம் பொறுமையாக எப்படி எதனால கட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுட்டு ட்ரை பண்ணோன்னா ரொம்ப ஈஸி தான். நார்மலாக டெய்லரிங் பண்ணுற எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம். இதில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நிறையவே கற்றுக்கலாம். இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமலாம் இது மேலே உட்காரவே கூடாது. நமக்கு எவ்வளோ ஆர்வம் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம நிறைய கற்றுக்க முடியும். நிறைய ஆரி ஒர்க்கெல்லாம் வந்து நிறைய காஸ்ட்லியாக இருக்கிறதுனால அது அதிகமாக ரேர் தான், யாராச்சும் ஒருத்தர் 2 பேர் தான் கொடுப்பாங்க. ஆனால் இது வந்து எம்ப்ராய்டரிங் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கிறதுனால நிறைய பேர் தைப்பாங்க. அதனால் இது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வாங்கி பண்ணலாம். ரொம்பவே பெஸ்ட்டான ஐடியா தான். இதை நம்ம கண்ட்ரோலில் வர வைக்கணும், அதுதான் விஷயமே. கண்ட்ரோலில் வர வச்சுட்டா ஈஸியாக பண்ணலாம். ரொம்ப ஈஸி தான். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.